ஹாயோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் அவருடைய ஃப்ரெண்ட் ஜான், அதாவது பிக் பாஸ் கேமுக்குள்ளே மட்டும்தான் கமருதீன், வெளியில் ஒரு பிக் பாஸ் கேம் ஆடிட்டு இருக்காங்க. யாரும் நம்ம போத்தன், அப்புறம் ஜான், அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு அப்புறமா வந்துட்டு போத்தன் அண்ட் ஜான் வந்துட்டு கமருதீன் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க யாருன்றது அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கமருதீன் சொல்லும்போது போத்தன் யாருன்னு தெரியும், பட் ஜான்றது பெருசாக தெரியல. பட் இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்க நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கன்ற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணுற விஷயங்களும், கமருதீனுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுற விஷயங்களும் செம்மையாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ காய்ஸ் அப்படின்னு தான் சொன்ன ஆசையாக இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. எம்மா அரோரா, உன்னுடைய டபுள் கேமெல்லாம் நாங்கள் 24/7 பார்த்துருக்கோம், போதும்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு உன்னுடைய நடிப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு உங்களை சிரிக்க வைத்த நபர் யார் அப்படின் போது ஐ மிஸ் கமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா சொல்லியிருப்பாங்க. அப்பயே எல்லாருக்குமே தெரியும், எம்மா போதும்மா, எத்தனை மேடம் அந்த ஓட்டுக்காக என்னென்ன வேலைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே போனாங்களே, விஜய் பார்வதிக்கு யாருமே வரல. ஏன்னா எல்லாரையும் எதிர்த்தாங்க. விஜய் பார்வதி வந்து அவங்களோட கேம் அந்த மாதிரி. இங்கே வந்து தாரக மந்திரமே பிக் பாஸ் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை, நீங்கள் தனியாக விளையாட போகிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா அந்த கேம் பாதிக்கும்ன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க. ஈவன் கமருதீனையே வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு அவங்க கேமில் வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட கேம், அந்த தரமான கேம், சரிங்களா? ஆனால் கமருதீன் வந்து எல்லார்கிட்டும் ஒரு நட்பாக இருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரோரா கிட்டையும் நட்பாக இருந்தார், வினோத், அமித் எல்லார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தார். அவர் வெளியே வரும்போது ஈவன் வினோத் அவர்கள் வெளியே வந்தாங்க, சபரி வெளியே வந்தார், திவ்யா கூட வந்தாங்க வச்சுக்கங்களேன். ஆனால் ஏன் அரோரா வரல? அரோரா வந்து இப்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து கானு குட்டி, வினு குட்டி, அதுக்கப்புறம் மிஸ்யூ கம்முன்னு சொல்லிட்டு அங்கங்கே சொல்கிறப்போ அவங்க அன்றைக்கி நீங்கள் வெளியே வந்திருக்கலாமே சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அம்மா உங்களோட ஃபேக் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா எஃப்ஜே உங்கள் அவர் கேட்டிருப்பாரு அரோரா கிட்ட, ஏன் வந்து நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்க இன்னும் அப்படின்னா, இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அதை சொல்லிட்டு நேற்று மட்டும் அந்த ஏவி போட்டோன்னு மிஸ்யூ கம்முன்னு சொல்கிறீங்களே, உங்களோட டபுள் கேம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்மையாக வந்து கலாச்சி போட்டிருக்காரு நம்ம ஜான், கமருதீன் அவங்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியுதுல்ல இது வந்துட்டு எவ்வளோ அழகாக அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இன்னுமே எனக்கு மைண்டில் இருக்குது ஒரே ஒரு வார்த்தை, என்ன தெரியுங்களா? விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் வந்துட்டு அவங்க வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது அந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு அரோரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ கமருதீன் டென்ஷன் ஆயிருப்பாப்புல. அப்போது பெரிய பிரச்சனையாக இருக்கும். வெளியில் வந்து நம்ம எஃப்ஜே தான் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருப்பார் அரோராக்கு. அப்போ சொல்லியிருப்பாங்க, அவன் இந்த இப்போ மீசெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறான், இந்த கேரட் மாதிரி முன்னாடி பார்த்துருந்தேன்னா அவன்லாம் பார்த்துருக்க கூட மாட்டேன், ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக பேசியிருப்பாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் அவ்வளோ கேவலமாக என்னென்னமோ வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்குல்ல. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாமே சுற்றி கேமரா இருக்குது. ஸோ அதை மறந்துட்டு என்னென்னா பேசிட்டு இப்போ வந்து மிஸ்யூ கம்மு ரைட்ரா ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு. பாய் நண்பர்களே.